வணக்கம். நம்ம இப்போ துபாயில் இருக்கோம். துபாயில் இது வந்து ஒரு ஃபேமஸான வாட்டர் டாக்ஸி இடம், படகு இல்லம்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ வந்து அல் சபா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இங்கேருந்து பர் துபாய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு படகு மூலயமா நம்ம போகிறோம். இப்படி தாங்க இந்த சின்ன படகு இருக்கும். நிறையா படகு இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ 10 நிமிஷத்துக்கு ஒரு இக்கரையிலேருந்து அக்கரைக்கு படகு வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக அந்த ஊர் காசுக்கு ஒரு திராம் தான் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 25 ரூபா நம்ம ஊர் காசுக்கு வரும். ஒரு திராம் வந்து நிஜமாங்க ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் போகிற ட்ராவலுக்கு ஒரு திராம் வாங்குறது வந்து ரொம்ப சூப்பரான இதுன்னு தான் சொல்லுவேன். துபாயில் இருக்கவங்க எல்லாருமே, முக்கியமாக வந்து இந்த ஓல்டு துபாயில் இருக்கவங்க எல்லாருமே வீக்கெண்ட் ஆனால் இந்த இடத்துல தான் வந்து செலவு பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே கோல்டு சவுக்கு இருக்கும், நிறையா தங்க நகைகள் வாங்குவாங்க. ஸ்பைஸ் இருக்குது, ஸ்பைசஸ் என்ன சொல்லுறது, அந்த கேரளாலெலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம், முந்திரி, ஏலக்காய், அப்புறம் மற்ற இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. முக்கியமாக இது வந்து கோல்டு ஸ்பாட்டுங்க வாங்குறது. இந்த கரையில் இருந்து கோல்டு ஸ்பாட்லாம் வாங்கிட்டு நிறையா டூரிஸ்ட் வந்து அடுத்த கரையில் இருக்க அந்த பழைய துபாயில் இருக்க மார்க்கெட்டுக்கு, கோயிலுக்கு, இதுக்கெலாம் போவாங்க. நான் சரி சும்மா வந்ததுனால ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரைட் போகிறேன். நிஜமாலுமே வந்து இந்த படகு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தருது. ஒரு சைடில் ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, ஆப்போசிட் சைடில் இன்னொரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். வாங்க அடுத்த கரைக்கு போய் அங்கே சிவன் கோயிலை பார்த்து என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு நடுவில், இப்போ பர் துபாய், அதுக்கப்புறம் ஓல்டு துபாய், கோல்டு சவுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன இடைவெளிக்குள்ளாரியே நிறையா கப்பல்கள் இருக்குது. ஆனாலும் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு காரில் வந்து ரோட்